தெரிவித்து அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிறப்பு சொற்பொழிவை நாம் துவங்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சாதனை மார்க்கத்திலே சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்று ஒரு மாபெரும் சிறப்பு இன்றைய நிகழ்வுக்கு இருக்கின்றது. ஒரு கடவுளை நேரில் பார்த்தாலே மகிழ்ச்சி என்றால் 3 கடவுள்களை நேரில் பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி வருமோ அது போல ஒரு பேராசிரியருடைய உரையே நம்ம எல்லாம் ஒரு ஆனந்தத்திற்கு, ஒரு மகிழ்ச்சிக்கு, ஒரு ஆன்மீக உயர்வுக்கு அவ்வளவு அழைத்து செல்லக்கூடிய பேராசிரியர்களை இன்று 3 பேராசிரியர்களை நாம் இணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த இறையர்களும் குருவர்களும் துணை புரிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் யோகக்கலையினுடைய பெருமையை உலகம் அறிய செய்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் ஒரு ஆழமான புரிதல் வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முதலாவதாக உடல் யோகம், இரண்டாவது மன யோகம், மூன்றாவது உயிர் யோகம். இதை பொதுவாக நாம் பார்த்தோமானால் உடல் யோகம் என்கின்ற நம்முடைய உடற்பயிற்சியும், மன யோகம் என்று சொல்லக்கூடிய தியானத்தையும், உயிர் யோகம் என்று சொல்லக்கூடிய காயகல்பத்தையும் நாம் மேலோட்டமாக நினைவு கூறுவோம். ஆனால் இன்றைய கருத்து சற்றே ஆழமாக பக்தி யோகம் என்பது பக்தியின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக இறைவனை உணரச் செய்யக்கூடிய ஒரு யோக முறை. ஞான யோகம் என்பது அறிவுபூர்வமான சிந்தனைகளால் நம் சிந்தனையை தூண்டி இறையை உணரச் செய்வதற்கான ஒரு யோக முறை. கர்ம யோகம் செயல்களின் மூலமாக இறைவனை உணரச் செய்யக்கூடிய யோக முறை. இவ்வாறாக இன்றைய தலைப்பு உடலின் மூலமாக இறைவனை உணர்வதனுடைய முக்கியத்துவத்தையும், மனதின் மூலமாக இறையுணர்வு பெறுவதற்கான முக்கியத்துவத்தையும், இறுதியாக இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய உயிரின் மூலம் இறைவனை உணர்வதற்கான ஒரு முக்கியத்துவத்தையும் இன்றைய உரை அமையும் என்று இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி, இதற்கான பேராசிரியர்கள் நாம் எல்லாம் மிக மிக அறிமுகமான, என்னிடம் கூட அடிக்கடி இந்த கேள்வி எழுவது உண்டு. சில பேராசிரியர்களை மட்டுமே கொண்டு இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது என்னவோ எனக்கு ஒரு குருகுல கல்வியை போல ஒரு உள்ளுணர்வு இன்று தோன்றி இருக்கிறது. மாணவர்கள் ஒரு சில குருக்களிடம் மட்டும் நேரடியாக சென்று அவர்களுடைய தத்துவங்களை, வாழ்க்கை முறையை அவ்வாறே தன் வயப்படுத்திக் கொள்வது போல ஒரு உணர்வு இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே நமக்கெல்லாம் கிடைத்தற்கரிய பேராசிரியர்களாக பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்களும், பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களும், பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களும் கிடைத்திருப்பது இறையும் குருவும் நமக்கு கொடுத்த கொடை. அந்த மூவரையும், முப்பெரும் யோகியர்களையும் நாம் அனைவரும் வாழ்த்தி வணங்கி, முதலாவதான உரையாக உடல் யோகம் என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்களை நாம் பேச அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிறவி துணை தந்தைதான் ஈரையிரம் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன்.
அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சூக்குமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நடத்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். சான்றோர்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, சாதனை மார்க்கத்தினுடைய உறுப்பினர்களே, சாமண்டிபுரம் அறிவுத்திருக்கோயிலினுடைய அரங்காவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சான்றோர்களே, உடல் யோகம் என்ற ஒரு உயர்ந்த நிலையை சிந்திக்க இருக்கின்றார். இந்த உடலை கொண்டே எப்படி ஞானத்தை அடைவது என்பதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறதுங்க. இன்று சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு வரோம். யோகம்னு சொன்னாலே இணைப்பு அல்லது இனிமை காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இணையணும், இனிமையாக இருக்கணும். இதோடு இந்த உடலை உயிரோடு இணைக்கணும், உயிரை மனதோடு இணைக்கணும், மனத்தை அறிவோடு இணைக்கணும். அப்படி இணைப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் அருள் தந்தை அவர்கள் அருமையாக பயிற்சியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இன்னைக்கு இந்த சாதனை மார்க்கத்தின் மூலமாக நாம பல பேருக்கு அதை சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இந்த உடல் யோகம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இந்த சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த வண்டி நல்லா இருக்கணும். முதல்ல அந்த வண்டிக்கு தேவையான எரிபொருட்கள் இருக்கணும். அந்த வண்டியை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் இருக்கணும். இது மூணும் சரியா இருந்தா போக வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேர்ந்துட முடியும். அது போகக்கூடிய பாதையும் சரியாக இருந்தால். அதுபோல நாம் இறையை உணர்வதற்கு இந்த உடலே வாகனமாக இருக்கிறது. இறைநிலை நோக்கின பயணத்துல இந்த உடலே வாகனமாக இருக்கிறது. இந்த உடல் என்னும் வாகனத்திற்கு எரிபொருளாக உயிர் இருக்கிறது. அந்த உடல் என்னும் வாகனத்தை ஓட்டும் ஓட்டுநராக மனம் இருக்கிறது. அந்த உடல் என்னும் வாகனம் போகக்கூடிய பாதையாக இருப்பது அறிவு. இந்த அறிவிலே தெளிந்தால் மட்டும்தான், அறிவுல சிக்கல் இல்லாம தெளிந்த நிலைதான் முழுமை பெறும். அறிவின் தெளிவே முழுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போகும் பாதையும் சீராக இருக்கணும். இப்போ இதுல பாருங்க, பாதை இருக்குது, எரிபொருள் இருக்குது, ஓட்டுநரும் இருக்கிறார். ஆனா வண்டி மட்டும் ரிப்பேரா இருக்குதுன்னா எப்படி போக முடியும்? அப்ப எது முக்கியம்? வாகனம் முக்கியம். அந்த உடல் என்னும் வாகனத்தை நாம முறையாக வைத்து கொண்டோமானா மட்டும்தான் போக வேண்டிய இடத்தை சரியாக அடைய முடியும். இந்த உடல் என்னும் வாகனம் இருக்குதே, இது எவ்வளவு அற்புதமான வாகனம் தெரியுமா? குறைஞ்சது கிட்டத்தட்ட 1400 கோடி ஆண்டுகளாக இறைவன் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி இது இந்தந்த இடத்துலதான் இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணி கொடுத்த ஒரு அற்புதமான வடிவம் தான் இந்த பருவுடல். உடலாய் இணை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தினன்னு மகரிஷி கூட சொன்னார். ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி அப்படின்னு சொல்லி ஒரு மகான் பாடுறார். இந்த ஊற்றை சடலம் ஒண்ணுக்கு ஆகாதது, உப்பிருந்த பாண்டம் பிசு பிசுத்து போகக்கூடியதெல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்களே பிற்காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்கல்ல ஔவையார். அத்தகைய அரிதான பிறவியில நமக்கு கிடைத்த ஒரு உயர்ந்த அற்புதமான ஒரு வடிவம்தான் இந்த உடல். இந்த உடலை கொண்டுதான் நம்ம முழுமை நிலையை அடைய முடியும்.
இந்த உடல் இல்லைன்னா உடலுக்குள் உயிர் தங்காது, உயிர் இல்லைன்னா ஜீவகாந்தம் உருவாகாது, ஜீவகாந்தம் இல்லைன்னா மனசு இல்ல, மனசு இல்லைன்னா அறிவை உணர முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையே என்னங்க? உடல் தான் முக்கியம். அப்ப இந்த உடலை கொண்டு எப்படி நாம அந்த இறைநிலையை நோக்கி போகிறோம், ஏன் இந்த உடலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நாம இன்னும் சற்று சிந்திக்க ஆரம்பிக்கலாம். இந்த உடம்பு இருக்குதே, இது எப்படி வந்துச்சா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. அருமையா தாயினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஏசி ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரி நந்தவனத்துல இருக்கிறது போல அந்த குழந்தை அழகா உள்ளுக்குள்ள உருவாகுது. தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன்னு சொல்றாரு. 2 அணுக்கள் சேர்ந்து ஒரு அணுவாக மாறுகிறது. அப்படி ஓர் அணுவாக மாறி அதுல இருந்து பிரிந்து 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 அழகா வடிவமைச்சுக்கிட்டு வருது இந்த உடம்ப. எப்படி எப்படியெல்லாம் இந்த உடல் உறுப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நிர்ணயம் செய்து கொண்டு அதை அழகா வடிவமைக்குது பாருங்க இயற்கை. இதை எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னு சொல்லி சிந்திச்சோம்னா வினைப்பதிவு அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. எதை எடுத்துட்டு வராங்க? வினைப்பதிவுகளை எல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்தான். அப்போ இந்த உடம்பு கட்டினதே எதை அடிப்படையாக வச்சு கட்டியிருக்குது? வினைப்பதிவினுடைய அடையாளமாகவே இந்த உடம்பு வந்திருக்குது இல்லையா? அப்போ வினைப்பதிவுகள் தான் தாய் தந்தையினுடைய வினைப்பதிவுகள் அத்தனையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளாக மாறி வந்திருக்கு. அதான் சொல்லுவாங்க, தாய் தந்தையர் செய்தது அத்தனையும் மக்கள் தலை மேல போய் விடியும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி அவ்வளவும் எங்க போய் நிக்குங்க? மக்கள் தலை மேலதான். அப்படி அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் அப்பா மாதிரி மூக்கு, அம்மா மாதிரி கண்ணு, தாத்தா மாதிரி காது, பேச்செல்லாம் பாருங்க, அவங்க பாட்டி மாதிரி பேசுது, இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இது எல்லாம் எப்படி உருவாகுது? அவ்வளவும் அங்க இருந்து வந்த வினைப்பதிவுகள் இல்லையா? அதையெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்து அந்த வினைப்பதிவை போக்கிக் கொள்வதற்காகவே போராடி கடைசியில போட்டுடைத்தாண்டி அப்படின்னு சொல்லுவார். இந்த வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாயின்னு மகரிஷி சொல்றார். வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் இல்லையா? உடல் எதுக்காக எடுத்ததா? வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அப்ப உடலுடைய நோக்கம் என்னங்க? வினைப்பதிவை போக்கிக் கொள்வது. இந்த உடல் எடுத்ததனுடைய நோக்கம் வினைப்பதிவுகளை போக்கி தூய்மை அடையலாம் இல்லையா? வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலமீது விழுந்த பின்னே வந்து கீழே வந்து விழுந்த பிறகு இணை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். ஏன்? இந்த உடம்புதான் நான் நினைச்சேன். அப்ப என்னுடைய உணர்ச்சிகள் மேலோங்கி போச்சு. நான் வெளியில வந்த உடனேயே இந்த புறச்சூழல் என்னை தாக்கியது. அதனால என்னால தாங்க முடியல. அந்த உணர்ச்சிகள்ல அழுகிறேன். ஒரு குழந்தை அவ்வளவு அழகா கத்துது பாருங்க. மகரிஷி சொல்லுவாரு, உள்ள சொர்க்கத்துல இருக்கிறது போல இருந்துச்சுங்க. அது வெளியில வந்த உடனே அப்படி கத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது நரகத்துக்குள்ள வந்துருச்சு. நரன் அப்படின்னா மனுஷன், அகம்னா உள்ள. நரகத்துக்குள்ள வந்துட்டேனே, ஐயோ தெரியாம வந்துட்டேனேன்னு சொல்லி கத்துதான். உடனே நாம என்ன பண்றோம்? ஓடி போய் அந்த குழந்தை அழுகுதே, அது ஏதோ உணர்ச்சி தாங்காம அழுகுதுன்னு சொல்லி உடனே ஒரு பெட்ஷீட்டையோ இல்லைன்னா ஒரு போர்வையோ எடுத்து போத்தி நல்லா சுருட்டி பாதுகாப்பா வச்சிடும். அப்போ தோல் என்கிற தொடு உணர்வை அங்க அடிமைப்படுத்திட்டோம். எதுக்கு? இந்த நம்மளுடைய புறச்சூழலுக்கு ஒப்ப. அப்பவும் அழுகுது. என்ன பண்றாங்க? நாக்குல கொண்டு போய் தேனையோ இல்லைன்னா சக்கரை தண்ணியோ வச்சு அந்த சுவை உணர்வை அங்கேயே அந்த சுவை உணர்வுக்கு அடிமைகளாக மாற்றிட்டாங்க. அம்மாவனுடைய ஸ்மெல் அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. அப்பா மூக்கினுடைய சுவையை, மூக்கினுடைய அந்த திறனை அங்க அடிமைப்படுத்திட்டான். பார்க்குது, அது தேடுது. ஐயோ, நான் பார்த்த காட்சியெல்லாம் இது இல்லவே, ஏதோ புதுசா இருக்குதே, நான் எவ்வளவு அழகா இருந்தேன், எவ்வளவு இன்பத்துல இருந்தேன். அந்த குழந்தை உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மாவோட வயித்துல அவ்வளவு ஜாலியா அவ்வளவு இன்பமா இருந்துச்சு. இறையோடு இணைந்து இருந்தது இல்லையா? அப்போ அந்த இறை காட்சி அங்க காணல. உடனே அந்த குழந்தை அழுகுது.
இவங்க கூப்பிட்டு, பாரு பாரு அம்மாவை பாரு, பாரு பாரு அப்பாவை பாரு, இந்தா பாரு தாத்தா, இந்தா பாரு பாட்டி, இப்படி இருக்கிறவங்களெல்லாம் காமிச்சு அந்த கண்ணுன்ற புலனையும் கெடுத்துட்டோம். அப்ப அது பார்க்க வேண்டிய பார்வை மாறி போச்சு. எதை பார்த்து கொண்டிருந்ததோ அதை விடுத்து இப்ப வேறொரு பார்வையாக மாற்றிக்கொண்டது. கேட்டது இறைவனுடைய மொழியை கேட்டுக்கொண்டிருந்தது, அமைதியா தியானத்துல இருந்தது, மோன நிலையில் இருந்தது அந்த குழந்தை. இப்ப வெளியில வந்து பல சத்தத்தையும் கேக்குது. அவ்வளவு சத்தத்தையும் கேட்டு இந்த சத்தத்துல அந்த சத்தம் மறந்து போச்சு. அப்ப இறைவனுடைய ஒளி கேட்கல, இறைவன் பேசும் அந்த விஷயம் நமக்கு காதுல விழல. அப்ப இந்த புலன்கள் ஒவ்வொன்னும் இந்த புலன் கவர்ச்சியில சிக்கி, இந்த உணர்ச்சிகள்ல சிக்கி வந்த நோக்கத்தையே மறந்து செயல்படுதான். அதனால்தான் மகிழ்ச்சி சொல்றார், வினைப்பதிவாம் சுவை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே இணை மறந்தேன். நான் முதல்ல என்ன மறந்துட்டேன் இறைவா, எந்த வினை மறந்தேன். அடுத்தாப்புல எதை மறந்தேன்? நான் வந்த நோக்கத்தை, இந்த உடல் எடுத்த நோக்கத்தை மறந்து விட்டேன். இணை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், ஆனாலும் என்னுள் நீ நிறைந்து என்னை மீட்டாய். அப்போ நமக்குள்ளாக அந்த தெய்வீகத்தை உள்ளுக்குள்ள இருந்து நம்மை மீட்டெடுக்கிறதா. அத்தகைய ஒரு உயர்ந்த வடிவமாக யாரே நாம வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது, இந்த வினைப்பதிவை போக்கிக் கொள்வதற்காகத்தானே இந்த உடலாக எடுத்து வந்திருக்கிறது. எதுவே வினைப்பதிவை போக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறது. மகரிஷினுடைய வார்த்தையை பாருங்க, மனிதன் கூட்டல் களங்கங்கள் ஈக்குவல் டு இறைவன். சரி, இறைவன் கூட்டல் களங்கங்கள் ஈக்குவல் டு மனிதன். இறைவனிடத்துல களங்கங்கள் சேர்ந்தவுடனே மனிதனாக தோன்றி வந்தான். அப்ப இறைநிலை தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த களங்கங்கள் எல்லாம் போகணும். இந்த வினைப்பதிவு என்ற களங்கங்கள் மனிதனிடத்திலிருந்து எப்ப போகிறதோ அப்போ ஒவ்வொரு மனிதனும் இறைவனாக காட்சியளிப்பான், இல்லையா? அந்த இறை காட்சியை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமூலர் கூட சொல்லாரு பாருங்க, கடவுள் தம் வடிவத்தில் மானிடரை படைத்தார். கடவுளே தன்னுடைய உருவத்தை இறைவனுக்கு கொடுத்தான. அதனாலதான் எல்லா கடவுள்களும் மனித உருவத்திலேயே இருப்பது போல காட்சியளிக்கிறதாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே அப்படிங்கிறார். ஆக்கைனா உடம்பு. இந்த மனிதனுடைய உடம்பு சிவலிங்க வடிவமா. இந்த மனித உடம்பே சிதம்பரம், சித்தம்பரம் அப்படிங்கிற, சித்தன உயிர், உயிர் தங்கக்கூடிய அம்பரம், ஆலயமாக இருக்கிறது. மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், இந்த உடம்பே ஏகத்துக்கும் விருந்திருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி. மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே. மகரிஷி சொல்லார் பாருங்க, பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கூத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமாம்னு சொல்லுவாங்கல்ல. அத்தகைய உயர்ந்த கூட்டம் தான் இந்த திருக்கூத்து. திருக்கூத்துனா என்ன? இறைவனுடைய திரு நடனமே இந்த உடம்பாக காட்சியளிக்கிறது. இந்த உடலுக்குள்ள பல கோடி செல்கள் ஒருங்கிணைந்து கவ்வி பிடித்து அழகா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது, இல்லையா? ஒவ்வொரு செல்களும் எவ்வளவு அழகா பிடிச்சு வச்சிருக்குது. கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் செல்ஸ் இந்த உடம்புல இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு செல்களும் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து கவ்வி பிடித்து கொண்டு இவ்வளவு அழகா ஒரு நடனம் புரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா எவ்வளவு அற்புதமான உடம்பு நமக்கு வந்திருக்கிறது. யாரே இந்த உடம்பாக வந்திருக்கிறான்னு சொன்னேன். கடவுளே தம் வடிவத்தில் மானுடரை படைத்தார்னு சொல்றதை விட கடவுளே இந்த வடிவமாக மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், இல்லையா? இந்த உடம்பே யாராக இருக்கிறதா? இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கண்டான் என்று உடம்பினை ஆனிருந்து ஓம்புகின்றேன். உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். அப்போ உடம்புக்குள்ள இந்த உடம்பாகவே இருப்பது இறையே என்பதை எப்ப நான் புரிந்து கொண்டேனோ அப்போ உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். அப்ப இந்த உடம்புக்கு நாம செய்யக்கூடிய உதவி
இல்ல இந்த உடம்புக்கு செய்யக்கூடிய பணிவிடை, அல்லது இந்த உடம்புக்கு செய்யக்கூடிய துன்பமில்லாத நிகழ்வுகள் அத்தனையும் யாருக்கு செய்வதாக அர்த்தம்ங்க? இறைவனுக்கு செய்யக்கூடிய கொடை, இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. தொண்டுக்கும் சேவைக்கும் வித்தியாசம் உண்டு. சேவை என்பது எதிர்பார்த்து செய்வது, ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது சேவை. தொண்டு என்பது அப்படி அல்ல, எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். அந்த எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அந்த தொண்டு நிலையை உருவாக்கி இந்த உடம்புக்கு எதையும் எதிர்பார்க்காம நாம செய்யக்கூடிய இந்த பயிற்சி. இப்போ காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சா இந்த உடம்புல இந்த பிரச்சனை போயிடுமா, அப்படி எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இதைத்தானே சொன்னாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் செய்யணும். இந்த உடம்புக்கு நாம வலி இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம். என்கிட்ட எனக்கு மனவளக்கலையில முதல்ல ஒரு ஈடுபாடு வந்ததற்கு காரணமே என்ன தெரியுமா? ஒரு பேராசிரியர்கிட்ட போய் நான் சண்டை போட்டேன். என்னங்கய்யா, நீங்க இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சா இந்த பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொன்னீங்களே, நான் 2 வருஷம் செஞ்சுட்டேன், ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் தீரல அப்படின்னு சொல்லி அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அதுக்கு மேல பேசவே தோணல. முதல்ல நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள் அப்படின்னாரு. எனக்கு இது புதுசா இருந்துச்சு. இது என்னது, மத்தவங்களை மதிக்க கத்துக்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுன்னு தானே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்மளை நாமளே மதிக்கிறது? சிந்தனை ஓடியது. அந்த சிந்தனையினுடைய ஓட்டம்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது. ஆக நம்முடைய உடலை நாம மதிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த உடலுக்கு துன்பமில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். மகரிஷனுடைய வார்த்தையிலே சொல்வார் இல்லையா, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ. ஃபர்ஸ்ட் எங்க கொடுக்கிறார் பாருங்க, உடலுக்கோ, உயிருக்கோ, உணர்ச்சிக்கோ, எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம். அப்போ உடலுக்கு, உடல்ல எங்க வலிச்சாலும் அது பாவம் இல்லையா, அது ஒரு பழிச்செயல். அத்தகைய பழிச்செயல்களை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தா இந்த பழிச்செயல்களை போக்கி கொண்டு தானே நாம இறை உணர்வு பெறணும்னு நினைச்சு நினைவாய் உடல் எடுத்தோம். முடியல. ஏன்? நமக்கு வாழ தெரியல. வாழ வேண்டும் என்றெண்ணி யாரும் பிறக்கல, பிறந்துட்டோம், வாழணும். எது? உடலில் உயிர் உள்ள மட்டும் வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி வாழணும்? வாழ்ந்து முடிந்தோர்களின் அனுபவங்களை தொடர்ந்து பற்றி, எப்படி நல்லா வாழ்ந்தார்களோ அவர்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து பற்றி வாழுங்க. மகரிஷி 95 வயது வரைக்கும் சிறப்பாக வாழ்ந்தார். அவரை 95வது பிறந்தநாள் விழால கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறதுக்காக ஒரு வர்மக்கலை நிபுணரை கூப்பிட்டு அவருக்கு மசாஜ் பண்ண சொல்றாங்க. அப்போ அவர் அந்த மசாஜ் பண்ணும்போது என்னங்க, அந்த 95 வயசு தாத்தாவுக்கு 80 கிலோ உடம்புல 80 கிலோ எடையை கொடுத்து அமுத்துனா என்ன டாக்டர் பண்றீங்க, ஒண்ணுமே தெரியலன்னு கேட்டாராம். இன்னும் நல்லா அழுத்தி அந்த 80 கிலோவுக்கு மேல இன்னொரு 40 கிலோ வெயிட்ட போட்டு அமுத்தி உடம்புல தேய்க்கும் போது இப்பதான் எறும்பு ஊறுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாராம். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த டாக்டர் கட்டில விட்டு கீழே இறங்கி நிற்கும் போது கசும்சுன்னு மூச்சு வாங்கியிருக்காரு. அப்போ சாமி பக்கத்துல இருந்தவரை கூப்பிட்டு, டாக்டருக்கு என்னவோ ஆயிடுச்சு போல இருக்கு பாருங்கன்னாராம். அவ்வளவு ஆரோக்கியமாக இந்த உடலை வைத்திருந்தார். அப்படி ஆரோக்கியமான உடம்புக்குள்ளதான் நல் மனம் எங்க இருக்குதான், நல் உடம்பிலே அப்படிங்கிறார். நல்ல மனம் உருவாகணும்னாலும் நல்ல உடம்பு இருந்தா தாங்க வரும். அப்ப நல்ல உடம்புக்குள்ளதான் நல் மனம் என்பது உருவாகிறது. நல்ல மனம் இருக்கிற போதுதான் உயிர் உடலில் நிலைத்து நிற்கும். அப்போ உடலில் உயிர் நிலைப்பதற்கும் மனம் தூய்மை அடைவதற்கும் எது முக்கியம்? உடம்புதான் முக்கியம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். சுவரே இல்ல, சித்திரம் எங்க இருந்து வரைகிறது? அப்ப இந்த உடலை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்க பழகும் போது இந்த உடலுக்குள்ளாக மனம் லயிக்க ஆரம்பிக்கும். எண்ணத்தில் எண்ணமாய் லயிக்க செய்வதே யோகம். நீங்க எந்த ஒன்ன நினைச்சாலும் அதுவாகவே மாறுவதற்கு பேர் யோகம். யோகம்னா ஆசனம் மட்டும் அல்ல, எதை நினைச்சாலும் அதுவா மாறுறதுக்கு பேரு யோகம். அப்போ இந்த உடலை நினைத்து இந்த உடலுக்குள்ளேயே மனதை லயப்படுத்த பழகி கொண்டீர்களானால் அதுவே யோகமாக மாறும். அப்படி மாறுகிற போது அதுவே தன்னை உணர்த்தி கொடுக்கும் இல்லையா? எது உணர்த்தும்? இறையே தான் இந்த உடம்பாக மாறி இருக்குது.
அப்போ இறை எந்த நோக்கத்திற்காக இந்த உருவத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த நோக்கத்தை உணர்த்தோம். அந்த நோக்கத்தின்படி வாழுகிற போது வாழ்க்கை இன்பமயமாக மாறிப்படும். அப்படி வாழ்ந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த வினைப்பதிவுகளை எல்லாம் போக்குகிற போதுதான் நாம இறை உணர்வு என்பதை பெற முடியும். அப்போ உடல் பயிற்சியும் உடலுக்காக நம்ம செய்யக்கூடிய 5 ஒழுக்கங்களும், உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம்ங்கிற 5 ஒழுக்கங்களையும் நீங்க சரியாக பின்பற்றி நடக்கிற போது இந்த உடம்பு வைரம் போல மாறும். கடைசியா ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்றேன். சித்த மருத்துவத்துல 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு அனுமானம், இன்னொன்னு பத்தியம். அனுமானம்னா இந்த மருந்த இதோடு சேர்த்து சாப்பிட்டா பலன் அப்படின்னு சொல்றது. இப்ப சில மருந்த பால்ல சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், சில மருந்த வெத்தலையில சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, சில மருந்த குறுமிளகுல குழைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, சில மருந்த தேன்ல குழைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி எதோடு சேர்த்தா அதுக்கு பலன் கூடும் அப்படின்னு சொல்லி வச்சது அனுமானம். சிலதெல்லாம் பத்தியம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதுபோல இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு, இந்த உடலுக்குள்ளாக மனம் லயிப்பதற்கு சரியா நீங்க உடற்பயிற்சியோடு காய்கல்பமும் சேர்ந்து செய்யணும், காய்கல்பத்தோடு தவமும் சேர்ந்து செய்யணும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உடம்புக்கு அனுமானம். அது உடல், உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, தவம், தற்சோதனை, இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சிக்கு முழு பலன் கிடைக்கணும்னா நீங்க தவம் செய்யணும், உடற்பயிற்சி காய்கல்பமும் பண்ணணும். இது 2ஐயும் சேர்த்து செய்துட்டு வர்றது அனுமானம். பத்தியம்ங்கிறது 5 அளவு முறை. இந்த 5 அளவு முறையோடு வந்துகிற போது இந்த உடம்பு முழு திறன் படைத்த உடம்பாக மாறும். அப்படி மாறுகிற போது இந்த ஊனுக்குள்ளே உத்தமன் கோயில் கண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன்னு சொல்றார் இல்லையா, அந்த ஒரு உயர்ந்த நிலையை நம்மளால அடைய முடியும். ஆக இந்த ஆன்மீக பயணத்துல இந்த உடலை பாதுகாக்க வேண்டியது, இந்த உடல் மூலமாக இறை உணர்வை எப்படி அடையலாம் என்பதையும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அப்போ இறை உணர்வு பெறுவதற்கு ஒரே வழி, இந்த உடம்பு எடுத்ததனுடைய நோக்கம் வினைப்பதிவாம் சுமை விடுக்கிறது. வினைப்பதிவாம் சுமை விடுப்பதற்கு இந்த உடம்புல வினைப்பதிவினுடைய அடையாளம் என்ன? உடலில் நோய், மனதிலே குழப்பம். இப்போ முதல்ல உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும். உடம்புல நோய் இல்லாமல் இருந்தாலே வினைப்பதிவு போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். வினைப்பதிவுகள் நீங்குகிற போது நாமே இறைவனாக காட்சியளிப்போம். அப்ப மனிதன், இறைவன் மைனஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு மனிதன். அப்ப ஒரு மனிதன் இறைவனாக மாறுவதற்கு ஒரே வழி இந்த களங்கங்களை போக்கிக் கொள்வது. அத்தகைய களங்கங்களை போக்கிக் கொள்வதற்கு உடற்பயிற்சி மிக 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 அவசியம். உடலில் வலி இல்லாமல் இருந்தாலே உடல்ல எந்த களங்கமும் இல்லை என்ற அர்த்தம். இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் இருக்கே, அந்த கழிவுகள் எல்லாம் ஸ்மெல் இல்லாம இருந்துச்சுன்னா உடல்ல களங்கங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சாமிக்கு 95 வயசுல யூரின் டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஸ்மெல்லும் இல்லையா யூரின்ல, சாதாரண தண்ணி போல இருந்திருக்கு. அது போல நம்மளுடைய யூரின்ல ஸ்மெல் இருக்கக்கூடாது, மோஷன்ல ஸ்மெல் இருக்கக்கூடாது, வேர்வையில ஸ்மெல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா இந்த உடம்பு தூய்மை அடைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அத்தகைய தூய்மையில தான் இறை உணர்வு பெற முடியும். அத்தகைய உணர்வை பெறுவதற்கு ஒரு சின்ன பயிற்சி. அப்படியே உள்ளுக்குள்ள மனதை கொண்டு வாங்க, கண்களை மூடி இந்த உடம்ப கவனிங்க. அப்படியே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கவனிக்கிறான். கோடிக்கணக்கான செல்கள், 100 ட்ரில்லியன் செல்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னேன். அந்த 100 கோடி ட்ரில்லியன் செல்களும் இப்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க. ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான உயிர் துகள்களால் ஆக்கப்பட்டது. அந்த உயிர் துகள்கள் ஒவ்வொன்றும் வெண்துகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அணு. உடலில் தனித்து இயங்கும் விண்ணே உயிர். அந்த உயிர் துகள்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல லட்சக்கணக்கான இறை துகள்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த இறைத்துகள் என்பது இறைநிலையே தான் இயக்க நிலைக்கு வருகிற போது இறைத்துகளாக மாறியது. அப்படி எடுத்துக்கிட்டா இந்த உடலை இறையாக காட்சியளிக்கிறது.
இறைநிலையே இறைத்துகளாக மாறி, இறைத்துகளை விண்துகளாக மாறி, அந்த விண்துகளை நம்ம உடம்புக்குள்ள உயிராக தன் மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த விண்துகளே கூடி காற்றாக நம்ம உடம்பு முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே விண்துகள்கள் கூடுகிற போது சூடாக நம்ம உடம்புக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே விண்துகள்கள் கூடுகிற போது இரத்தமாக நம்ம உடம்பு முழுக்க ஓடுகிறது. அதே விண்துகள்கள் நெருக்கமாக இயங்குகிற போது எலும்பு சுதைகளாக இருக்கிறது. ஆக இந்த உடம்பாக இருப்பதே பரமாய சக்தி. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றிய பிறப்பு என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்விலே மறவாது நம்முடைய வாழ்நாளை வாழ்ந்து வந்த நோக்கத்தை நிறைவு செய்து கொள்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல் யோகம் என்ற சிந்தனையில அதனுடைய உச்சமாக எல்லாம் வல்ல இறையே நம் உடலாக மாற்றம் பெற்றிருக்கின்ற உண்மையை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய அளவிலே தன்னுரையை நிறைவு செய்திருக்கின்றார்கள் பேராசிரியர் ஐயா அவர்கள். 3 மிகச்சிறந்த பேராசிரியர்கள். அவர்களுடைய 1 மணி நேர உரையே எப்பொழுது துவங்கிய சில வினாடிகளில் நிறைவடைந்தது போல இருக்கும். அவர்களுக்கு 20 நிமிட உரை கொடுத்திருப்பது என்பது மிக குறுகிய காலமே. என்றாலும் அதற்குள் ஒரு மிக ஆழமான தத்துவத்தை நம்மிடம் ஐயா அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதைத் தொடர்ந்து மனயோகம் என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மனதின் மூலமாக இறைவனை அடையக்கூடிய நுட்பத்தை ஐயா அவர்கள் விளக்குகின்றார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, அனைவருக்கும் இன்றைய யோகா தின நல் வாழ்த்துக்களை சமர்ப்பணம் செய்து ஒரு 3 அரிய தத்துவங்கள், உடல், மனம், உயிர் என்ற இந்த இணை பிரிய முடியாத ஒரு 3 தத்துவங்களையும், இணை பிரிய முடியாத 3 பேராசிரியர்கள் கையில் கொடுத்து அதை சிந்தனையாக வெளிப்படுத்த வாய்ப்பளித்த சாதனை மார்க்க அரங்காவலர்கள், அமைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. மெய்யன்பர்களே, யோகா தினம் பாஸ்கர் ஐயா ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னாங்க, யோகம் என்பது இணைப்பு, இசைவான இணைப்பு என்று பொருள்படும் என்று சொன்னாங்க. அப்ப யோகம் என்றால் இணைப்பு என்று சொல்லும் போது அந்த இடத்துல என்ன வந்துருது அப்படின்னா 2 வந்துருது. அப்பதான் இணைப்பு என்று, ஒன்றோடு ஒன்று இணைவது என்ற நிலைதான் யோகம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் உடலோடு உயிர் இணைவது என்பது ஒரு யோகம், உயிரோடு மனம் இணைவது என்பது ஒரு யோகம். அந்த
ஆத்மாவோடு நம்மோடு சமுதாயத்தை இணைப்பது ஒரு யோகம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அறிவோடு இணைவது என்பது யோகம். இவ்வாறு பல யோகங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இதில் அனைத்திலும் மையமாக அனைத்திலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த மனம் என்பதாக இருக்கின்றது. இப்போ பொதுவாக மனதின் யோகம் என்று சொல்லும்போது மனம் உயிரோடு கலந்து நிற்கும் நிலை யோகம் என்று சொல்லுகிறோம். இதைத்தான் தவம், தியானம் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். இப்போ அந்த மனம் என்பது பொதுவாக எந்தெந்த இடத்தில் இணைப்பு பெறுகிறது, அது எந்த இடத்தில் இணைப்பு பெற்றால் அது யோகம் என்பதைத்தான் நாம் இப்பொழுது ஒரு சிறிய சிந்தனையாக இங்கு சிந்தனை செய்ய இருக்கிறோம். பாஸ்கர் ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, நினைவாய் உடல் எடுத்தேன், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை வரவே நினைவாய் உடல் எடுத்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நினைவாய் உடல் எடுத்தேன். எடுத்தேன் என்று சொன்னால் யார் அது? எடுத்தது யார்? நினைவாய் உடலை எடுத்தது யார் என்று பார்த்தால் அங்கு உயிர் மட்டும்தான் இருக்கிறது. அம்மாவுடைய கருவிலே கரு உண்டாகும் போது அங்கு உயிர் மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் நினைவாய் உடலை எடுக்கிறது, உடலை உருவாக்குகிறது, உடலை தோற்றுகிறது, உடலை கட்டுகிறது. சரி, எதற்காக என்று சொன்னால் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை வர. சரி, அவ்வாறு அந்த உயிர் உடலை உருவாக்கி அந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்கும் பொழுது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து மனம். அப்படி இல்லாத இடத்துல மனம் என்று ஒன்று இல்லவே இல்லை. உயிர் மட்டும் தனியா இருக்கும்போது மனம் இருக்கிறதா என்றால் அங்கு மனம் இல்லை. உடல் மட்டும் தனியாக இருக்கும்போது அங்கு மனம் இருக்கிறதா? இல்லை. அதற்கு பேர் சவம். அந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். பிரிந்து இந்த காந்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு உடலில் இணைவதற்கு அது வெளியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது உயிராக இருக்கிறது. ஆனால் அங்கு மனம் என்பது இல்லை. மனம் என்பது எங்கு என்று பார்த்தால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்கும் பொழுதுதான் மனம் என்பது அங்கு தோன்றுகிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மனம் அப்படிங்கிறது அந்த உடலோடு உடல் தோன்றிய பிறகு தோன்றிய ஒன்று. சரி, அவ்வாறு அந்த உடலோடு உயிர் இருக்கும்போது அந்த உயிரின் படற்கை நிலையாகிய மனம் எந்த விதமான இணைப்புகளை எல்லாம் இணைத்துக் கொள்கிறது. பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உயிர் தனியாக இருக்கும், உடலும் தனியாக இருக்கும். ஆனால் இந்த மனம் என்பது தனியாக இருக்க ஏதாவது ஒன்றோடு இணைந்துதான் இருக்கும். அப்ப எப்பொழுதும் யோக நிலையிலேயே இருக்கக்கூடியது என்பது மனம் என்று என் மனதுக்கு தோன்றுகிறது. அது தனியாகவே இருக்காது. ஆக அப்ப இந்த மனம் என்பது எதனோடு இசைவு கொள்கிறது, இணைப்பு கொள்கிறது என்று பார்த்தால் இந்த மனம் என்பது எங்கெங்கு இருக்கிறது என்று பார்த்தால்
ஜடப்பொருள்களில் மனம் இல்லை, உயிர் பொருள்களில் தான் மனம் இருக்கிறது. ஓரறிவு தாவரம் என்று அது மலர்ந்த போதே அங்கு மனம் என்று வந்துவிட்டது. அப்போ அந்த ஓரறிவு தாவரத்தில் அந்த மனம் எந்த யோக இணைப்பை பெறுகிறது என்று பார்த்தால், அழுத்தம் என்ற உணர்வை உணரக்கூடிய ஒரு யோக நிலையை அங்கு பெறுகிறது. அதே போல 5 அறிவு வரை விரிந்து பாருங்கள். 2வது அறிவு ஜீவனிலே இந்த மனம் நாக்கு என்ற புலன் மூலமாக சுவை என்ற உணர்வை உணரக்கூடிய அந்த இணைப்பை பெறுகிறது. 3வதாக வாசனை என்ற உணர்வை உணர்வதற்கான யோகம். 4வதாக பார்வை என்ற உணர்வை உணரக்கூடிய யோகம். 5வதாக வரும்போது இந்த அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற 5 உணர்வுகளையும் உணரக்கூடிய ஒரு யோக நிலையை பெற்றது இந்த மனம். இதுதான் யோகம். யோகம் என்பது இணைப்பு. இந்த இடத்தில் இந்த 5 தன்மைகளையும் 5 புலன் மூலமாய் இந்த மனம் இணைந்து உணர்ந்து அதில் என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த உணர்வு நிலையில் ஒரு பூரணமான ஒரு நிறைவு, திருப்தி, அந்த அளவுக்கு அதனுடைய யோகம் அமைந்திருந்தது. அப்போ இந்த மனதினுடைய யோகம் என்பது 5 அறிவு ஜீவன் வரை அற்புதமாக தனது அந்த யோக நிலையை நிறைவேற்றி முடித்திருக்கிறது என்றுதான் நான் உணர்கின்றேன். ஆக இந்த 6வது அறிவு பெற்ற மனிதனில் இந்த மனிதனுடைய யோகம், இப்ப நம்ம அதுதானே நமக்கு தேவை, அந்த சிந்தனை தான். 6வது அறிவாக வந்த பிறகு இந்த மனதினுடைய யோகம் என்று பார்த்தால் அது எங்க இணைகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த மனம் இந்த 5 புலன் உணர்வுகளில் இணைப்பு வேண்டும். ஆனால் அது அந்த அளவு முறையோடு அதிலிருந்து விலக வேண்டிய ஒரு அட்டாச்மெண்ட் என்ற ஒரு நிலை வர வேண்டும், ஒரு விழிப்பு நிலை வர வேண்டும். அங்குதான் இந்த மனம் மயங்கி அந்த இணைப்பிலே தொடர்ந்து அதனுள்ளாகவே செல்லும் போது அது அங்கு மயக்க நிலை என்ற ஒரு நிலைக்கு சென்று அந்த யோக நிலையிலிருந்து தடமாறிய ஒரு நிலையில் இருக்கின்றது. இது மனிதனில் மட்டும்தான், மனிதனில் மட்டுமே. அதனாலதான் இப்ப நம்ம அதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆக மனிதனில் மனம் இப்பொழுது என்ன சொன்னாங்க? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் அப்படின்னு. அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வினைப்பதிவு என்ற ஒன்றை தூய்மை செய்வதற்காக உடல் என்று வந்துவிட்டது. அப்ப இந்த உடல் அப்படிங்கிறது பாருங்க, உடல் இப்ப பாஸ்கரையா சொன்னார், உடல் யோகம் என்று பேசினாங்க. அந்த உடல் எதற்கு என்று வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற. அப்போ இந்த கருவில் இருக்கக்கூடிய உயிர் இந்த உடல் வேண்டும் என்று சொல்லுகிறதே எதற்காக என்று சொன்னால், இந்த உடலை வைத்து
இந்த உடலின் மூலமாகத்தான் மனிதன் அந்த வினை பதிவுகளை எல்லாம் அந்த உயிரிலே ஏற்றி இருக்கின்றான். அந்த உடல் இல்லாமல் அந்த வினைப்பதிவுகளை இறக்க முடியவில்லை, இறக்க முடியாது என்பதை உணர்ந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, இந்த உடல் இருந்தால்தான் இதை இறக்க முடியும் என்பதற்காக இந்த உடலை உருவாக்கியது. அப்ப இந்த இடத்துல இந்த உடல் என்பது ஒரு ஏணி போல அங்கு பயன்பட வேண்டிய ஒரு நிலை வந்து விடுகிறது. இப்போ இந்த உடலோடு இந்த மனதுக்கு மனித நிலையில் உறவு வேண்டுமா வேண்டாமா? அந்த யோகம் 5 அறிவு நிலையில் நம்ம பார்த்துட்டோம். 6வது அறிவு மனித நிலையில் இந்த மனதுக்கு மனதின் யோகத்தில் இந்த உடலோடு அந்த இணைப்பு வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும், வேண்டும். எப்படி என்று கேட்டால் 2 பகுதிகளாக அந்த யோகத்தை நான் பிரித்துக் கொள்கிறேன். மனம் உடலோடு இணையக்கூடிய யோகத்தை, இதுல நீ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இணைப்பு என்பதுதான் யோகம்னு நீ பார்க்கணும், அப்படி பார்க்கணும். அப்போ இந்த மனம் உடலோடு இணையக்கூடிய அந்த யோகத்தை 2 பிரிவுகளாக நான் பிரித்து உணர வேண்டும் என்று நினைக்கின்றேன். எப்படி என்று சொன்னால், இந்த மனம் இந்த உடலோடு இணைந்து இந்த உடலின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ஒரு யோகம். அப்ப இணையணும். தேவை, பசி என்று உணர்வு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். பசி என்ற உணர்வு அந்த உடம்புக்கு வரும்போது உடனே இந்த மனம் என்ன பண்ண வேண்டும்? உடலோடு புலனோடு இணைந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்ற நிலையில என்ன பண்ணணும்? அந்த பசி என்ற உணர்வை போக்குவதற்காக இந்த உடலோடு புலனோடு இணைந்து பொருளோடு இணைப்பு கொள்ள வேண்டும். அப்போ அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக இந்த மனம் உடலோடு இணைகிறது என்று சொல்லும் என்றால் அதுவும் ஒரு யோகம்தான், அதுவும் ஒரு யோகம். இப்போ அந்த இடத்துல ஒரு பகுதியை பார்த்து விட்டோம். ஆனால் அதில் மயங்கி அதில் சிக்கிக்கொண்டு அதில் அளவு முறை மீறுகிறோம் என்பது அது இந்த மனம் தடுமாறும் நிலை. ஆனால் நாம இப்ப மனதின் யோகம் என்று சொன்னால் இது ஒரு யோகம் வேண்டும். அப்ப ஒரு பகுதி முடிந்து விட்டது. அப்ப தேவைகள் நிறைவு செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த உடலினுடைய தேவைகள் நிறைவு செய்து விட்டோம். அப்ப இந்த மனம் என்ன பண்ண வேண்டும்? அந்த உடலோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த இணைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல அந்த உடம்போடு அட்டாச் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அங்கிருந்து விலகிவிட வேண்டும். இதுதான் விழிப்பு நிலை. இதைத்தான் துறவு என்று மகர்ஷி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சொல்வார்கள். சரி, இப்போ அந்த உடலோடு 2வது நிலையில் யோகம் என்பது என்ன என்று பார்த்தால், ஒன்று அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உடலோடு இணைவது. 2வது அந்த உடலோடு இணைந்து இந்த மனம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம எதுக்காக வந்திருக்கோம்? எதுக்காக இந்த உடம்பை எடுத்தோம்? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை வரத்தானே. அப்ப அது என்ன பண்ணணும்? அந்த உடலின் மூலமாக இயற்றிய பதிவை இந்த உடலின் துணை கொண்டு இந்த மனம் செயல்களை செய்து, எந்த செயல்களை? புண்ணிய செயல்களை செய்து இந்த வினையை கடிக்க வேண்டும். அதற்காக இந்த உடலோடு இணைப்பு கொள்ள வேண்டும். அப்ப இந்த உடலோடு இணைப்பு பெறுவதில் முதல் யோகம் தேவைகளை நிறைவு செய்வதற்கு இணைப்பு. உடனே அதுல இருந்து டிட்டாச் ஆயிடணும். அடுத்து இந்த உடலோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் புண்ணிய செயல்களை செய்வதற்காக இந்த உடலோடு இணைய வேண்டும். அவ்வளவுதான். இந்த 2 யோகம் தான். 2 தான் யோகம். இது 2 தான் யோகம்.
இது ரெண்டையும் விடுத்து இந்த உடலோடு இணைந்து துன்பம் தரக்கூடிய பாவச் செயல்களை இந்த மனம் செய்கிறதே, அது அவயோகம். அது யோகம் இல்லை, அது அவயோகம். ஆக இப்ப இந்த உடலோடு இணைகின்ற அந்த யோக நிலையை 2 பகுதிகளாக நாம் சிந்தித்தோம். இது எல்லாமே நாம டீப்பா போல சும்மா அப்படியே மேலோட்டமாக அதனுடைய அந்த தத்துவ தலைப்புகளை, முன்னுரைகளை மட்டும் நான் சொல்லிக்கொண்டே போகின்றேன். இப்போ இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்போ இதுல அந்த முதல் யோகத்தில் மயங்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தேவைகளை நிறைவு செய்யும் போது தேவை அளவில் நிற்க வேண்டுமே, அதுல மயங்காம இருக்கணுமே. அப்ப அதற்காக என்ன யோகம் என்று சொன்னால், இந்த மனம் உயிரோடு இணைந்து தவம் இயற்றி மன அலைச்சூழலை குறைக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அந்த யோகத்தில் அளவோடு முறையோடு நாம் நிற்க முடியும். அப்ப அதற்காக இங்கிட்ட என்ன பண்ணணும்? உயிரோடு இணைய வேண்டும். அப்ப பாருங்க, இந்த மனம் பாருங்க, அங்கிட்டு உடலோடு இணையணும், அதுல முறையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கிட்டு உயிரோடு இணைய வேண்டும். இணைப்பு பெற்றால் தான் அது அளவோடு முறையோடு இருக்க முடியும். 2வது பகுதியிலும் கூட, 2வது பகுதியிலும் அந்த உடலோடு இணைந்து புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும், பாவச் செயல்களை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதற்கும் என்ன வேண்டும் என்று சொன்னால் இந்த உயிரோடு இணைகின்ற அந்த தவம் வேண்டும். இந்த உயிரோடு இணைகின்ற அந்த தவம் இருந்தால்தான் அந்த 2வது யோகமாகிய உடலோடு கலந்து அந்த புண்ணியம் என்ற செயல்களை செய்து அந்த வினையை கழிக்கக்கூடிய யோகத்தை செய்ய முடியும். ஆக இந்த மன யோகம் என்பது பாருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம், இங்கிட்டு உயிர் அங்கிட்டு உடல், நடுவுல இந்த மனம். அப்போ இங்கே இணையணும், அங்கே இணையணும், இங்கே இணையணும், அங்கே இணையணும். 2 பக்கமும் இணைந்து 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 அது தன்னுடைய அந்த பணியை சரியாக செய்து வந்தால் கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தால் கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனம் உடலோடு இணைப்பு பெறுவதையும் நிறுத்தி கொள்ளும். நிறுத்தி கொண்டு இந்த மனம் என்ன ஆகும் அப்படின்னா, உயிரோடு இணைப்பு பெறுவதிலும் ஒரு டிட்டாச்மெண்ட், உடலோடு இணைப்பு பெறுவதிலும் ஒரு டிட்டாச்மெண்ட் என்று ஒரே ஒரு இடத்தில் அது தனித்த மனமாக நிற்கும். தனித்த மனமாக நிற்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, இப்போ ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பது தானே யோகம் என்று சொல்கிறோம். இங்க என்னன்னா, இந்த இணைப்பெல்லாம் விடுத்து தனித்து நிற்கும். ஆனால் தனித்து நிற்கிறது போல தெரியும். அந்த மனம் எந்த க்ஷணத்தில் தனித்து நிற்கிறதோ அப்பொழுது அது எதனோடு இணைந்து விடும் என்று சொன்னால், அறிவாகிய தெய்வத்தோடு இணைந்து விடும். அந்த யோகம் அங்கு சித்தமாகிவிடும். எப்பொழுது மனம் தனித்த மனமாக மாறுகிறதோ அப்பொழுது மனம் போய் இணைய வேண்டியதில்லை. இங்க எல்லாம் மனம் போய் உடலோட இணையணும், மனம் போய் உயிரோட இணையணும். ஆனால் இங்கிருந்து டிட்டாச் ஆகி தனித்த மனமாக நின்று விட்டால், மனம் தனித்த மனமாக நின்று விட்டால் அது என்ன ஆகும்னா, மனம் போய் இணைய வேண்டியதில்லை, அறிவாகிய தெய்வம் இந்த மனதோடு இணைந்து விடும். அப்போ தனித்து இருக்கவே முடியாது இந்த மனதினால. அது எப்பொழுதும் யோக நிலையில் தான் இருக்கும். இப்போ எந்த யோக நிலையில் இருப்பது என்பதுதான் நமக்கு சிந்தனை. எந்த யோக நிலையில் இருப்பது? அப்ப ஒவ்வொன்றும் யோக நிலைதான், ஒவ்வொன்றும் யோக நிலைதான். அழுத்தத்தை உணர்வது யோக நிலை, ஒளி சுவை மனம் அதை உணர்வதும் யோக நிலைதான். அதை யோக நிலையில் உணர வேண்டும். அதே போல இந்த உடலோடு இணைந்து அந்த புண்ணிய செயல்களை செய்கிறதே அன்பும் கருணையுமாய், அதுவும் யோக நிலைதான். இதெல்லாம் முறையாக செய்வதற்கு உயிரோடு கலந்து தியானம் செய்கிறதே, அதுவும் யோக நிலைதான்.
எல்லாத்தையும் விடுத்து இந்த மனம் தனித்த மனமாய் நிற்கும் போது அது அது தன்னை விடுதலை பெற்று தனித்து அது தன்னை விடுதலை பெற்று நிற்கும் போது அதனோடு அறிவாகிய தெய்வம் இணைந்து விடுகிறது. அது முழுமை யோகம். முழுமை யோகம். அந்த இடம்தான் இறை உணர்வு. இறை உணர்வு என்ற நிலை. அப்ப மனதுக்கு அந்த தனித்த மனமாக என்று அது மாறுகிறதோ அது இறைவனோடு இறைவனாய் அறிவாய் அறிவோடு கலந்த ஒன்றாய் இறை உணர்வு பெறுகிறது. இந்த இறை உணர்வு பெறுவதற்கு இப்ப பாருங்க, உடலை விட்டுட்டு தனியா நிக்கணும், அப்பதான் இறை உணர்வு பெற முடியும். ஆனால் இந்த மனம் உடலை விட்டுட்டு தனியா நிக்கணும்னு சொல்றேன். ஆனா உடலுக்குள்ள இருந்துகிட்டே உடலை விட்டு தனியா நின்றாத்தான் அந்த உணர்வை பெற முடியும். உடலுக்குள்ளேயே இருக்கணும், உடலுக்குள்ளேயே இருந்துட்டு உடலை விடணும், அப்போதான் அந்த உறவு அந்த இறை உணர்வு பெற முடியும். உடல்ல இருந்து வெளியே வந்துட்டு உணர்வு பெற முடியாது. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. உடல்ல தான் இருக்கணும், ஆனால் உடல்ல இணையக்கூடாது, அது டிட்டாச் ஆயிடணும். தாமரை இலை தண்ணீர் போல, அதுதாங்க யோகம். அப்போ இந்த இடத்துல மகரிஷி என்ன சொன்னாங்க பாருங்க, வீட்டை விட்டுட்டு ஓடிடுறது யோகம் இல்லை, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறது யோகம் இல்லைன்னாரு. என்ன பண்ணணும்? மனைவியோடு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும்? அந்த மனைவிங்கிற அந்த உறவிலிருந்து டிட்டாச் ஆகி இறைவனோடு இணைய வேண்டும். இந்த வீட்டுல இருக்கணும், எனது வீடு என்ற அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து அதுல இருந்து வெளியே வந்துடணும். அந்த மனதுக்கு அந்த வீட்டுல ஒரு இணைப்பு இருக்கக்கூடாது, இறைவனோடு இணையணும். கார்ல உட்கார்ந்து நீங்க பயணம் பண்ணலாம், ஆனா அந்த கார்ல இருந்து கொண்டு இறைவனோடு இணைப்பு கொள்ளலாம். எல்லாத்துலயும் எதையும் நீங்க விட வேண்டியதில்லை, எல்லாத்துலயும் அதற்குள்ளாகவே இருந்து கொண்டு மனம் மட்டும் அதிலிருந்து விலகி ஒரு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டால் அது இறைவனோடு இணைந்து விடும். இதைத்தான் மனதை சும்மா இருத்தல் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த மனதினுடைய யோகம் என்பது, உச்சகட்டமான யோகம் என்பது வேறு ஒன்றுமில்லை, இந்த மனதை தனித்த மனமாக அதிலிருந்து விளக்கச் செய்வது. அந்த தனித்த மனம் அந்த இறைவனோடு இணைந்த இறை உணர்வை பெறும். ஆனால் அதற்கு இந்த உடல் வேண்டும், உயிர் வேண்டும், இதெல்லாம் இணைப்பு வேண்டும். உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும். எனவே இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்கும்போது இந்த மனதினுடைய யோகம் ஒரு ஆனந்தமான யோகமாக, இறை உணர்வு பெறக்கூடிய யோகமாக அமைகிறது என்ற ஒரு சிந்தனையில் இந்த மன யோகம் என்ற ஒரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய உரையாக இந்த மனதனுடைய அடிப்படை உண்மை தன்மையை பிடித்து இப்புறமும் அப்புறமும் இணைத்து நடுவிலே அது சும்மா இருக்கின்ற பொழுது எந்த ஒரு இணைப்பு நிகழும் என்பதையும் நம் உயிர் செயல்கள் சிலிர்க்கின்ற அளவிற்கு அந்த மனதனுடைய மேன்மையை, யோகத்தை ஐயா அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து உயிர் யோகம் என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள். நம்முடைய குருபிரானுடைய பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். இரு பெரும் பேராசிரியர்களுடைய பேச்சை கேட்டு நானே மலைத்து போயிருக்கிறேன். ஏதாவது வார்த்தைகள் வந்தா அது உங்களுக்கு பயன்படட்டும். உயிரை பற்றி பேச வேண்டி இருக்கிறது. நான் அப்படி இந்த மெதுவாக இப்படி சும்மா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற பொழுது இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பிக்சர் போட்டு வச்சிருக்காங்க நடுவுல. அங்க முதல்ல
உடல்ல உடல் யோகம் சொல்லி ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அதுல உடல் தெரிகிறது, மனமும் உயிரும் அந்த உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருப்பதை சிம்பாலிக்கா போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க, உடல் தெரிகிறது, உடலிலிருந்து மன அலைகள் விரிவது போல அந்த பிக்சரை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த பிக்சரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடலை காணோம், உடல் மறைந்து கொண்டிருக்கிறது, உடலை சுற்றி அல்லது உடலே உயிராக காட்சி தருகிறது. இந்த நிலையை எட்டுவதைத்தான் நாம யோகம்னு சொன்னோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு இங்க உயிர் பெருக்கம் வேண்டும். என்னுடைய உயிர் பெருக்கம் அதிகரிக்க 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 இறை இணைப்பு எளிமையாகி விடுகிறது. அதுதான் இந்த பிக்சர் அப்படியே காட்டுது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான், உயிரை நான் பெருக்கணும்னா ரொம்ப சிம்பிளா நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்குன்னா. எப்ப நம்ம உயிர் நம்மளை விட்டு பிரிந்து போய்கொண்டே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் நம்முடைய குடும்பத்தோடோ இயற்கையோடோ அல்லது நம்ம சமுதாயத்தோடோ முரண்படுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம விட்டு இருந்து உயிர் ஆற்றல் செலவாகிக்கிட்டே இருக்கும். நீங்க இத ரொம்பவுமே பார்க்கலாம். எப்படின்னு கேட்டா, நம்ம வீடுகள்ல எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஏண்டி என் உயிரை வாங்குறான்னு சொல்லுவாங்க, என் உயிரை எடுக்கக்குன்னே வந்திருக்கிறீன்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை நீங்க பேச்சுவாக்குல எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த முரண்பாடுகள் நம்ம உயிரை இழக்கின்றோம். அதனால்தான் வள்ளுவர் அப்படி சொன்னார், ஈதல் இசைப்பட வாழ்தல், இணக்கமான வாழ்வு. யார் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோடும் சமுதாயத்தோடும் இயற்கையோடும் இணக்கமான வாழ்க்கையை வைத்திருக்கிறாங்களோ அங்க உயிர் பெருக்கம் அதிகமாயிக்கொண்டே இருக்கும். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அப்ப டிவி இல்ல, செல்போன் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆயுள்காலம் 120 ஆண்டுகள், அவன் 120 வருஷத்தையும் கடந்து வாழ்ந்தான். அவனுடைய உடலை விட்டு உயிர் போகவே இல்லை. ஒரு காலகட்டத்துல இந்த உடலை வைத்து கொண்டிருக்க முடியாதுன்னு ஒரு கூனி பானையில போட்டு பூமிக்குள்ள புதைச்சான். அப்ப இங்க இயல்புல அந்த உயிரினுடைய பெருக்கம் செலவில்லைன்னா அது உள்ள தங்கிக்குது. உயிர் நல்லா இருந்துன்னா மனமும் நல்லாதான் இருக்குது, உடலையும் அது பாதுகாத்து கொள்ளுகிறது. அப்ப இந்த உயிரை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள்ட்ட நிறைய முயற்சி இருந்திருக்கு. எதையும் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை வைத்திருந்தாங்க, பொறுமையும் புரிதலும் மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் போனதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இப்ப எதற்காக நாம இந்த யோகங்களை எல்லாம் வடிவமைச்சோன்னு கேட்டா, எதெல்லாம் இருந்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் நம்மை விட்டு போய்விட்டது, மீண்டும் அதை உருவாக்குவதற்காக. பாருங்க, இந்த உலக இன்பங்களிலே மிகப்பெரியது உயிரின்பம் தான். இந்த உயிர்களெல்லாம் ஏங்குவதும் இதற்கு தான். இத 2 வழிகள்ல நாம உணர முடியும். ஒன்று யோக வழி, இன்னொன்று மோக வழி. இவ் ரெண்டுமே புலன்வழி உணர்வு இன்பம் அல்ல, அதை தாண்டி உயிர் உணரக்கூடிய இன்பம். ரெண்டிலுமே நாம் உயிரை தொடுவதால் ஏற்படக்கூடிய இன்பம். ஒன்று பல ஆண்டு யோக சாதனையின் உச்சத்தில் மனிதன் மட்டுமே உணர்வது. மனிதன் மீண்டும் பிரபா நிலை என்னும் முக்தி நிலைய எய்துவது. தன்னுடைய உயிராற்றல தூய்மை செய்து தூய்மை செய்து தூய்மை செய்து இறையிலிருந்து அவன் எப்படி புறப்பட்டானோ அதே தூய்மை நிலைக்கு வந்து விடுகிற போது இரண்டும் ஒன்றாக கலந்து நிற்கக்கூடிய நிலை. அதான் மனுஷன் வேண்டணும். இன்னொன்று சிற்றின்ப நிலை. அது உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற சுகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தி கொண்டது.
ஆனா முதல்ல சொன்னதோ அது பிறப்பு அறுக்கிற நிலை, இது பிறக்கின்ற நிலை. யோகம் நல்லா செய்துகிட்டே வந்தான்னா வேற ஒண்ணுமே இல்ல, உயிராற்றலுடைய பெருக்கம் அதிகரித்து கொண்டே வந்தா மன இயக்கம் குறைந்து போய்விட்டது, தேவையின்றி உடல் இயக்கம் இல்ல, உயிராற்றலுடைய செலவு குறைகிறது அல்லது காந்தத்தினுடைய செலவு குறைகிறது. அப்ப மூளையினுடைய திறன் அதிகரிக்கும், உடல் செல்கள்ல பல மாற்றங்கள் ஏற்படும், மன வலிமை உண்டாகும், உடலுக்கு தன்னைத்தானே நோய்களை சரி செய்து கொள்ளக்கூடிய திறமை வந்துடும், உயிராற்றல் பெருக 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 இதெல்லாமே சாத்தியம். தலாய்லாமாக்கள் போன்ற ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க ஆராய்ச்சியினுடைய அந்த கட்டுரையினுடைய முடிவுல கீழே எழுதுறாங்க, உயிராற்றல் பெருகினால் நோய்கள் தவிர்த்து பல்லாண்டு வாழ முடியும் என்று அதுல கீழே கொட்டேஷன் எழுதினாங்க. அப்ப உயிருக்கான ஒரு பயிற்சியை தான் மகரிஷி நமக்கு இங்க காயக்கல்ப பயிற்சியாக வடிவமைச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, தூய்மை பெற்ற வித்து மீண்டும் பிறப்பதில்லை. எந்த வித்து தூய்மை அடைந்து விடுகிறதோ அது பிரபா நிலையை எய்துகிறது. யோகம் செய்ய 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 அல்லது நம்முடைய வித்தை தூய்மை செய்யக்கூடிய நீங்க பயிற்சிகளை செய்ய செய்ய அப்படி வைத்துக் கொள்ளலாம். அது தூய்மை அடைந்து கொண்டே வர 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 அதுக்கு இன்னொரு பிறப்பு என்பதற்கு வாய்ப்பில்லை. அப்ப அது மீண்டும் அது பிறக்கணுமானா அதுல இருக்கக்கூடிய வினைப்பயன்கள் தொடர்ந்தா மட்டும்தான் பிறக்கும். ஆனா யோகம் என்பது இருக்கிற வினைப்பயனை கழிப்பதற்காக நம்முடைய வித்தை தூய்மை செய்வதற்கான பயிற்சியாக மாறுகிறது. யாருக்கு நல்ல யோகத்துல மனதை நிலைநிறுத்தி முடிஞ்சு அல்லது உடலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவங்க தன்னுடைய உயிரை நினைத்த இடத்துல மாற்றி வைத்துக் கொள்ள முடியும். உயிரை தன்னுடைய ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா, தன்னால் அதை இடமாற்றி வைக்கக்கூடிய அந்த திறன் வந்துடுச்சுன்னா இடமாற்றம் இறப்பில்லா தன்மையை தரும். அப்ப அந்த அளவுக்கு அந்த யோகத்துல அவ்வளவு சிறப்புகள் வருகிறது. அதனால்தான் நிறைய பேரு தன்னுடைய உயிரை மூலாதாரத்திலிருந்து மூவ் பண்ணி புருவ மத்திக்கும் துரியத்திலையும் கொண்டு வச்சாங்க. இப்படி யோகத்தின் மூலமாக எதை வேணாலும் செய்யலாம். எல்லாருமே எப்படியாவது இந்த உயிர் சக்தியை வளப்படுத்தி பலப்படுத்தி இயற்கையோடு இறையோடு இணைத்து விடணும், அல்லது இந்த உயிர் சக்தியையே இறைநிலைக்கு ஒப்பாக மாத்திடணும். இதுதான் ஒரே நோக்கம். அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ விஷயங்களை அவங்க தன்னுடைய கருத்துல கொண்டு பல்வேறு கவிகள் எழுதி வச்சிருக்காங்க. 1-2 கவிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும். ஒண்ணு உயிர் போனா உயிரினுடைய இழப்பை எப்படி சொல்றாங்க, இன்னொன்னு உயிர் பெருக்கத்தை அவங்க எப்படி கொண்டு வருகிறாங்க. அதுக்கு மகரிஷி நமக்கு என்ன சொல்ல வர்றார்? உயிரை வளப்படுத்த அல்லது உயிரை இழக்கக்கூடிய நிலைய பாரதி ஒரு கவியில கூடல் கூடல் கூடிய பின்னே குமரன் கோயில் வாடல் வாடல் அப்படின்னா, இந்த உடலை இளமையாக வைத்துக் கொள்வது உயிர் சக்தி தான் நமக்கு தெரியும். இந்த உயிர் சக்தியினுடைய அளவு குறைய குறைய பல்வேறு துன்பங்கள் வரும், உடல் நோய் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகிறது. அதுவே நம்முடைய ஓட்டங்கள்ல தடை ஏற்படுத்தி வலிநோய் மரணத்தை கொடுக்கிறதுன்னு தெரியும். அப்ப என்னுடைய இளமையை பாதுகாக்கக்கூடிய, நான் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய அல்லது என்னுடைய மரணம் இல்லாத ஒரு நிலையை நான் உருவாக்க வேண்டுமானால் அல்லது இறையோடு நான் இணைந்து கொள்ள வேண்டுமானால் இந்த உயிர் சக்தி அதிக இழப்பில்லாமல் பார்க்க. அதான் சொன்னான், கூடல் கூடல் கூடிய பின்னே குமரன் கோயில் வாடல் வாடல். அது மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம படித்திருக்கிறோம். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை, எல்லாருக்கும் கள்ளனாம் 7 பிறப்பிற்கும் தீயனாம், நல்லார்க்கும் போலனாம் நாடு. நான் கெட்டு போச்சுன்னா பாருங்க, ஒரே ஒரு வித்து கெட்ட வித்து ஒரு ஜீவனை உருவாக்குனா 7 தலைமுறைக்கு அனுபவிக்கணும். பல குடும்பங்கள்ல நீங்க பார்க்கலாம் இத. இன்னொருத்தன் சொல்றான், காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே, பாலுண்ட கடைவாய் படும் முன்னே
சுற்றம் அழு முன்னே ஊரார் வரும் முன்னே குற்றாலத்தானே நினைனா. உச்சிக்கு வந்துருன்ட்டான். கீழே இருந்தா ஒரு நாள் இந்த வித்து கலசம் உடைஞ்சு இந்த உயிர் வெளியே போயிடும். அதுக்கு முன்ன யோக சாதனை செய்து அதை எப்படியாவது உச்சிக்கு கொண்டு வந்துருங்கிறான். அந்த பாடலை பார்த்தா அவ்வளவு அற்புதமாக இருக்கு. காலன் வரும், ஒரு நாள் கண்டிப்பா காலன் வந்துருவான். கண் பஞ்சடையும் முன்னே, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டவுடனே கண்ணு பஞ்சடைஞ்சு போயிடும். பாலுண்ட கடைவாய் படும் முன்னே, வந்து பாலை ஊத்துனா உள்ள போவாது, வெளியே வடியும். சுற்றம் அழு முன்னே, நம்ம எல்லாம் வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். ஊரார் வரும் முன்னே, தூக்கிட்டு போற ஊர்காரம் வருவான். அதுக்கு முன்னே இந்த உடலையும் மனதையும் உயிரை கொண்டு செம்மைப்படுத்திட்டான். எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஏன்? இந்த யோக சாதனை என்பது, யோகத்தினுடைய முடிவு என்பது பிறவா நிலை. அந்த உயர்ந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றணும்னா அதுக்குள்ள உனக்கு மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்தியினுடைய நிலைய இடமாற்றி ஆகும். அப்ப அதனால எல்லாருமே அந்த உச்சிய கணக்கு வச்சே சொல்றான். நிறைய பக்தி மார்க்கத்துல நீங்க நிறைய பாடல் படிச்சிருப்பீங்க. அந்த பக்தி மார்க்கத்தினுடைய பாடல்களை கூட நீங்க உற்று பார்த்தா அதை தான் சொல்லும். அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், துன்மா கருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால் அப்படின்ட்டான். கோபுரம்னா உச்சி, கணபதினா ஒவ்வொரு கணமும் உன்னை காத்து கொண்டிருக்கிறவன்னு பொருள். உன்னை ஒவ்வொரு கணமும் யார் காத்து கொண்டிருக்கிறா? உயிர் தான் காத்து கொண்டிருக்கிறது. அத உச்சியில வச்சிட்டீன்னா உனக்கு ஒரு நாளும் அல்லல் போம், எந்த துன்பமும் வராது. வல்வினை போம், வந்த துன்பமும் போயிடும். போகா துயரம், போகாது நினைச்ச துன்பங்கள் கூட போகும். ஏன்? உயிராற்றல் பெருக 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 எந்த துன்பமும் போகும். உயிருக்கு ரெண்டு வேலை தானே உண்டு. ஒன்று உடலை நடத்துதல், ஏதேனும் தடை ஏற்பட்டால் அந்த தடைகளை நீக்குதல். அப்படின்னா உனக்குள்ள எந்த துன்பமும் வராம அது காப்பாற்றும். அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகும், சஞ்சீத கர்ம வினையும் போகும். எல்லா துன்பத்தையும் போக்கும். எப்பன்னு கேட்டான், இத உன்னுடைய பயிற்சிகளின் மூலமாகவோ எந்த சாதனைகளின் மூலமாகவோ நீ எப்படியாவது மேல கொண்டு வந்துடுறது. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், கணபதினொன்னு தொப்பையப்பான்னு சொல்லி சுண்டலும் பொரியும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளே சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அதற்குள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்குள்ள நாம் என்ன செய்யல, போகாம விட்டுட்டோம். இன்னும் கூட சில வீடுகள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா முருகருக்குன்னு சொல்லி குடும்பமா உட்கார்ந்து கோரஸா பாடிக்கிட்டு இருப்பாங்க. முருகருடைய கந்த சஷ்டி கவசம் எல்லாம் எடுத்து படிச்சு பாடுவாங்க. கந்த சஷ்டி கவசம் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவன் என்ன சொல்லுவான், காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்கன்னு சொல்லிட்டே வருவான். கைகள் ரெண்டையும் கனகவேல் காக்க, அப்படி ஒரு ஒரு உறுப்பா சொல்லுவான். என்ன சொல்ல வருகிறான்னா, ஒரு ஒரு உறுப்புக்குள்ளேயும் எது காக்கும்னு கேட்டான், வேல் என்று சொல்லக்கூடிய என்னுடைய உயிர். அவன் சொல்றான், எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் உயிர் சீராக ஓடட்டும், அப்பதான் இந்த உடல் அழியாது காக்க முடியுங்கிறத கந்த சஷ்டி கவசமா வடிச்சான். வேல் வேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிமேல் நான் மறைகள் போற்றும் மேல் தேவி அவள் தந்த வேல் தேவர் மூவர் போற்றும் மேல் குழந்தை குமரவேல் குன்றுதோறும் நின்ற வேல் என்ன. வேல் வேல் வேதாந்த வடிவேல், வேதங்களுக்கெல்லாம் அந்தமானது எதுன்னு கேட்டா வித்துதான். நாதாந்த முடிமேல், நாதன் என்று நான் அழைக்கக்கூடிய சிவனுடைய உச்சியிலே இருந்தது. நான் மறைகளும் அதைத்தான் விளக்குகிறது. இது யார் எனக்கு கொடுத்தனா, தேவி அவள் தந்த வேல், குழந்தை குமரவேல் என்னுடைய அம்மா கொடுத்தது. குழந்தையாக வந்ததும் அதுதான். குன்றுதோறும் எல்லாருடைய உச்சியில பிறக்கின்ற பொழுது இருந்ததும் அதுதான்.
பாருங்க, நம்முடைய உச்சியில இருந்ததுதான், உச்சியில இருக்கிறது வரையும் தெய்வமும் குழந்தையும் ஒண்ணுதான்னா. அப்ப பிறப்புல நீ நல்ல யோக நிலையில இருந்துதான் வந்திருக்கிற. இந்த இயற்கையில நீ வந்த போது இங்க இருக்கிற பழக்க வழக்கத்தால் அது மீண்டும் இறங்கி கீழே வந்துடுச்சு. மீண்டும் மேல அதே நிலைக்கு நீ கொண்டு வந்தா மீண்டும் யோக நிலைக்கு, தெய்வ நிலைக்கு வந்துடலாம். இதான் விஷயம். அப்ப நீ கீழே இருக்கிறத அப்படி மெல்ல மேல ஏத்திட்டு வரணும் இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு வழிமுறை வேணும் இல்லையா? அததான் மகரிஷி நமக்கு பாருங்க, ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒவ்வொரு வழிகளை சொன்னா. ஒருத்தர் மூச்சு பயிற்சின்னா இப்படி ஒவ்வொருதான் பயிற்சியா சொன்ன. சில பேருக்கு சில யோக பயிற்சி முறைகளை சொல்லி கொடுத்தாங்க, ஆசன பயிற்சிகளை வழியாக. சில பேருக்கு சில அனுஷ்டானங்கள் மூலமாக, சில பேருக்கு சில மந்திர உச்சாடனங்கள் மூலமாக, சில பேர் சில உபதேசங்கள் மூலமாக, சில தீட்சைகள் மூலமாக. மகரிஷி அதை இன்னும் ஒருபடி தீட்சைகளையும் கொடுக்கிறாரு. அதற்கு ஒருபடி மேல வந்து காயகல்ப பயிற்சியையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், பயிற்சியின் மூலமாக. என்ன சொல்றா பாருங்க, அந்தரம் சென்று வேர்பிடுங்கி. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உயிர் சக்தி மூலாதாரத்துல பழக்கத்தால் அப்படியே வேறு போட்டு நிக்குது. அதுக்குள்ள நீ மனசு கொண்டு அல்லது அதுக்குள்ள நீ செலுத்தி நீ இறங்கி அந்த வேற நீ அசைச்சு அதுக்கு கூட அது மேல வருகிற பொழுது உனக்கு சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும். அவன் சொல்றான், மேல வருகிற பொழுது அருள் என்னும் உண்டை சேர்த்து. அப்ப அதுகிட்ட நீ அன்பு கருணையோட நீ இருந்து இந்த மருந்தை உண்பாராயில், இதை நீ உச்சிக்கு கொண்டு வந்துட்டீன்னா, இந்த மருந்தை நீ உண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டீன்னா இனி பிறப்பில்லை என ஆடுவான் வேணாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கிடையாது, பிறப்பே இல்லை அப்படின்னு சொன்னோம். பாருங்க, அந்த மாதிரியான உயர்ந்த ஒரு நிலைக்கு இந்த யோகம் நமக்கு உதவுகிறது, இந்த காயகல்ப யோகம். அதாவது நான் கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுல் இருத்தி. என்ன பண்ணீங்க, ஆசனவாய சிரிக்கிட்டீங்க, கடைவாசலை கட்டி மூச்சை கொண்டு காலை எழுப்பி மூச்சை கொண்டு மேல இழுத்தீங்க, இடைவாசல் நோக்கி இனிதுல் இருத்தி ஒவ்வொரு கிளாண்டா கடந்து இழுத்துட்டு வந்தீங்க. மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பார்க்கு, எங்க உச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துறோம். உங்களுக்கு உடையாமல் ஊழி இருக்குமாமேன்னா, இந்த உடம்பு ஒரு காலமும் அழியாதுட்டான். அப்ப இங்க எல்லாருமே எல்லா வழிகள்லையும் கடைசியில் அவங்க வந்து நின்னது என்னன்னு கேட்டா, யாருடைய உயிர் சக்தி வளமாக தூய்மையுடையதாக வளம் நிறைந்ததாக இருக்கிறதோ அவங்களுடைய உடம்புக்கு அழிவில்லை. அததான் நம்ம பார்க்கிறோம். யோகத்தின் மூலமாக நம்ம படிச்சோம். உயிர் சக்தி அதிகமாக அதிகமாக உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தை நிறுத்திக்கிட்டு உடலை அழியாது காத்து கொள்ளலாம்னு நம்ம படிச்சோம். தானே காயகல்பம். காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் அது அழியா தன்மையை உருவாக்குதல். எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்ப்போம். இன்னொருத்தர் சொல்றாரு, ஒளிபடரும் குண்டலினியை உள்ளி உணர்வால் எழுப்பி சுழுமுனையில் தாழ் திறந்து தூண்டுவது எக்காலம்னு கேட்டார். அதான் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து நம்ம மூச்சை இழுத்து கொண்டே உச்சிக்கு வந்து சுழுமுனையில கொண்டு நிறுத்துறது. அங்க இருக்கக்கூடிய அந்த வாசலை திறந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அங்க ஒரு தெய்வீகமான இடம் இருக்கிறது, மனோன்மணியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தோட இணைத்து நாம எப்ப நிற்க போறோம்னு கேட்டான். யாரை எடுத்து பார்த்தாலும் இணைப்பு என்பது கீழே இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை மேல எழுப்பி கொண்டு வருவது. இதைத்தான் அவங்க எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. மூளை நெருப்பை மூட்டி விட்டு நிலா மண்டபத்தில் பாலை இறக்கி உண்டு பசி ஒளிவது எக்கால. மேல கொண்டு வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு பசி இல்லைன்ட்டான். பசி ஒளிஞ்சாச்சுன்னா அவனுக்கு ஞான நிலைக்கு போறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. வேற எந்த சிந்தனையும் அவனுக்கு போக வேண்டிய. ஏன், முழுக்க முழுக்க மனிதன் எங்க தோற்று போனா,
ஒரு ஜான் வயர் இல்லாட்டா இந்த உலகுக்கு என்ன கலாட்டான்னு கேட்டான். மொத்தத்துல அங்கதான் மாட்டினான். அப்ப இந்த யோக சாதனை கை கொடுக்கிற பொழுது அவனுக்கு பசி இல்ல, உடல் தேவைகள் குறைந்து போய்விடுகிறது, வேற தேவைகளும் குறைந்து போய்விடுகிறது, வேற உணர்வுகளுக்கு அவன் ஆட்பட வேண்டியதில்லை. அது எல்லாமே சாத்தியம். அதனாலதான் மகரிஷி இந்த நிலையை ஒரு மனிதன் எழுத வேண்டும் என்பதற்காக தான் இந்த உடலை காய சித்தி செய்து, உயிரை வளப்படுத்தி, உயிரை தூய்மை செய்து, அதற்கு இன்னொரு முறை பிரவாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக மகரிஷி செஞ்ச அற்புத நிகழ்வு. அத ஒருத்தர் எழுதுறான் பாருங்க, கற்பத்தை கண்டால் காயம் அழியாது. கற்பம் என்ன? உயிரினுடைய வளமும் தூய்மை. கற்பத்தினாலே காணலாம் கைலாயை. கைலாயம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, இந்த வானவெளின்னு வச்சுப்போம். கற்பத்தினாலே காணலாம் ஜோதிய. உனக்குள்ளே இந்த அழுக்குகள் போயிட்டுன்னா இந்த உடம்பே ஒளியுடம்பா மாறிடும். கற்பத்தினாலே காலையும் கட்டிடு. உனக்குள்ள ஓடுற காற்றை கூட ஒரு காலகட்டம் வருகிற பொழுது நீ நிறுத்தி விட்டு இந்த உடலை கற்பம் படுத்திட்டேன்னா, அழியா தன்மையை உண்டு பண்ணிட்டேன்னா பண்ணிடலாம். இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியுங்கிறது தான். எப்படி சாத்தியம்னு பாருங்க, மகரிஷி அதை அழகா செஞ்சாங்க பாருங்க. மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்திய இந்த காயகல்ப பயிற்சி மூலமா மேல எடுத்துட்டு வந்து மகரிஷி என்ன சொன்னாங்க, எல்லா செல்கள்லயும் பரவிட்டுருங்கன்னாங்க. இந்த செல்களை என்கிறதும் ஒரு வகையா நம்முடைய உயிர்த்துகள் தான். இந்த செல்கள் அழிந்து கொண்டு புதிய செல்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த உயிர் சக்தியை கொடுக்க 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 அதனுடைய அழியும் தன்மை குறைந்து கொண்டே வரும். அது காலம் செல்ல 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 இந்த செல்களுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைச்சிட்டே இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல அது அழியாத தன்மையை பெற்றுவிடும். இறப்பில்லா தன்மையை அது பெறும். எப்படின்னு பாருங்க, நீங்க கல் மரம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்படின்னு கேட்டா, ஒரு மரம் இருக்கிறது. மரம் எப்பொழுதுமே மண்ணுல விழுந்தா கொஞ்ச நாளையில அது அரிச்சு போயிடும். ஆனா சில மரங்கள் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள அப்படியே கிடக்கும், ஊறி 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 கிடக்கும். அந்த செல்களுக்கு வேண்டிய அந்த ஆக்சிஜன் அதுக்குள்ள இருந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். காலம் செல்ல 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 அந்த செல்களை எந்த கரையான்களாலோ அல்லது எந்த இயற்கை சீற்றத்தால அழிக்க முடியாத தன்மையை பெற்று அது அழியாத தன்மையை பெற்றிருக்கும். அதே போல இதுவும் சாத்தியம் அப்படிங்கிறார். இதான் நீங்க அந்த மகரிஷியுடைய அந்த காயகல்ப புத்தகத்துல அந்த அகத்தியருடைய பாடல்லையே நீங்க அதை பார்க்க முடியும். அந்த ஒரு பாடல் நமக்கு சொல்லுமே, உண்ணும் போது உயிரெழுத்தை மேல வாங்கு, உறங்கும் போதெல்லாம் அதுவே யாகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும் போதெல்லாம் பேணி பலம் அபத்தில் நெல்லு, தின்னுங்காய் இலை மருந்தும் அதுவேயாகும், தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்லார் மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார்ப்பாரு மரலிகையில் அகப்படும். என்ன சொல்ற, இந்த மண் இருக்கிற காலம் வரையும் அவனால வாழ முடியும். ஏன்னா அந்த ஒரு செல்லும் அழியாத தன்மையை பெற்று விட்டதுனால அதுக்கு இனி அழிவே இல்லைன்னா. அப்ப என்ன வழி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான். ஒரே வழிதான். என்ன வழி? இந்த உடலுக்குள்ள இந்த உயிரையும் உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நிறுத்தியாச்சுன்னா அழியாத உடலுக்குள்ள இந்த அழியாத உயிர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் நம்ம ஜீவ சமாதின்னு சொல்றோம். அப்ப அது போன்ற உயர்ந்த நிலைகள்ல எட்ட முடியும். இன்னும் கூட நீங்க ஒரு உதாரணம் மூலம் பார்க்கலாம். அந்த காலத்துல நம்முடைய பாடல்கள் எல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கருநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டா அதியமானுக்கு அவ்வை பிராட்டி கொடுத்த நெல்லிக்கனி அழியாத இந்த உடலை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்கனி எப்படி கிடைக்கும்னு கேட்டா, இந்த கருநெல்லிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு 100 வருஷ மரம். அது காய்ச்சி 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 காயாத தன்மையை பெறுகிறது. இனி காய்க்காத தன்மைக்கு வருகிறது. அந்த காய்க்காத தன்மை உள்ள மரத்துல
ஒரே ஒரு காய் காய்க்கிறது. அவ்வளவு பெரிய மரம், 100 ஆண்டு மரத்துல காய்க்காத தன்மையை பெறுகிற பொழுது ஒரே ஒரு காய் காய்க்கிறது. அந்த காய்க்காத தன்மை உள்ள அத்தனை குணங்களையும் கொண்டு அந்த ஒரு காய் வந்திருக்கும். அந்த மரத்தினுடைய ஒட்டுமொத்த சத்தையும் கொண்டு அந்த ஒரே ஒரு கனி வந்திருக்கும். ஒரு காயோ 2 காயோ இருக்கும். அந்த கனியை யார் உண்ணுகிறானோ அவனுடைய காயம் அழியாத தன்மையை பெறும். அதே போலதான் இந்த உயிர் சக்திய நீங்க எடுத்து ரீசர்க்குலேட் பண்ணி வர 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 இந்த செல்கள் ஒரு காலமும் அழியாத தன்மையை பெறும். ஆனா அதை ரெகுலரா நம்ம கரெக்டா உணர்ந்து செய்யணும் இல்லையா? நமக்குதான் நேரமே இல்லையே. எதை நாம எத்தனை சிறந்ததை கொடுத்தாலும் அதை பயன்படுத்த தெரியாத நாம், மகரிஷி பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்நாட்கள்ல ஒரு மனிதனும் இந்த நிலையை எய்த வேண்டும் என்பதற்காக தேடி தேடி கொடுத்த கனி இந்த காயகல்பம். அப்படி ஒருத்தர் வந்துட்டான்னு வச்சுப்போம். அந்த நிலைக்கு ஒருத்தர் வந்தாச்சுன்னா எழுதுறான் பாருங்க, சீவனென சிவனார் என்றும் வேறில்லை. சிவனும் வேறில்லைன்ட்டான். ஏற்கனவே இந்த இயற்கையில சுத்த வெளியிலேந்து அந்த பிறப்படுகிற பொழுது இந்த உயிர் துகளுக்கு என்ன தூய்மை அடைந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதே நிலைக்கு இது தூய்மை அடைஞ்சாச்சு. அதான் சொன்னான், சீவனென சிவனார் என்ன வேறில்லை. சீவனார் சிவனாரை அறிகிலார், ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டு இருந்தாரே. அப்ப ஜீவனே இங்க என்னவாக, சிவனே சீவனாக இருக்கிற அந்த காட்சி பாருங்க. அப்ப உங்களை சுத்தி உங்க உயிர் துகளினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வர வர உங்க உடலுக்குள்ளேயும் அது நிறைக்கும். மகரிஷியோரிடத்துல வாழ்த்தும் பயணம் அந்த தலைப்புல எழுதும் போது எழுதுவார், உடலுக்கு ஒரு மையப்புள்ளி உண்டு, ஒரு சுற்றுவட்டமும் உண்டு. ஆனா உயிருக்கு ஒரு மையப்புள்ளி உண்டு, சுற்றுவட்டம் கிடையாது. இது உங்களுடைய கருமையத்தை ஒரு மையமாக கொண்டு உங்க உடலை சுத்தி சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்ப உங்க உடல்ல என்ன இருக்குன்னு கேட்டா, உடல் என்ற பிசிக்கல் பாடி உங்க பார்வைக்கு தெரியும். அதே கொஞ்சம் உணர்ந்தவர்கள் பார்த்தா ஒரு பெரிய உயிராற்றல். அதைத்தான் ஆறான்னு சொன்னான். இப்ப நீங்க எந்த நிலைக்கு உயர்ந்துட்டீங்கன்னு கேட்டா, இதுதான் நம்ம யோக நிலைன்னு சொன்னோம். இப்ப உயிரினுடைய யோக நிலை எப்படி உயர்ந்திருக்குன்னு கேட்டா, இது பிரபஞ்சத்துல ஆங்காங்கே கோள்கள் தனக்கென்று ஒரு இயக்க நிலையை வைத்துக் கொண்டிருப்பது போல உங்க கருமையமே இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒரு பெரிய இயக்க நிலையை வச்சிருக்கும். அதனாலதான் அன்னைக்கே சொன்னான், புத்தருக்கு 60 கிலோமீட்டர் இருந்துன்னா, 60 கிராமத்துக்கு இருந்துன்னா, வள்ளலாருக்கு 60 கிலோமீட்டர் இருந்துட்டு சொன்னா, இப்படி ஒவ்வொருத்தருடைய 6ஆம் நிலைகளை சொல்லுகிற பொழுது அப்படி சொன்னான் பாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிரபஞ்சத்துல அந்த உயிர் தனக்கென ஒரு இடத்தையே எடுத்துக்கொள்ளுகிறது, ஒரு இயக்க களத்தையே அமைத்துக் கொள்ளுகிறது. அதான் யோக நிலை, உயர்ந்த நிலைக்கு போகுது. இதை விட என்ன சிறப்பு வர முடியும்? அப்ப புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலம் ஆக்கிடில் உறுப்பு சிகக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடை. புரிசடையான்னா யாருன்னு கேட்டா சிவன் அல்லது ஜீவன். அப்ப இந்த ஜீவன் என்ன செய்யாது, நம்முடைய உடலை விட்டு வெளியே போகாது. அப்ப அந்த உயர்ந்த நிலையை, அந்த உயரமான ஒரு எட்டக்கூடிய நிலைய அது எட்டணும். அதனாலதான் மகரிஷி சொன்னாங்க, அந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு சொன்னாங்க, உலகத்துல எல்லா கலைகளும் கற்றுக்கொள்வது எதற்குன்னு கேட்டா நம்முடைய உடல் மனதை சரி செய்து கொள்வதற்கு தான். ஆனா எல்லா கலையும் கற்று ஆயக்கலைகள் கணக்கெடுத்தோர் 64 என்றார், அனைத்தும் கற்றும் காய கற்பம் எனும் ஒரு கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் அன்புகும் உடல் விழுந்தாள். எல்லா கலைகளும் நாம எதுக்கு கத்துக்கணும்? நம்முடைய உடலை மனதை நல்லாக வைத்துக் கொள்வதற்கு தான். ஆனா இதெல்லாம் கத்துக்கிட்டோம், இந்த ஒரே ஒரு கலை காயகல்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கலையை கற்கலன்னா நம்ம கற்றதெல்லாம் அன்புகொண்டார். கற்றா என்ன நடக்குங்கிறதையும் அவரே சொல்றாரு. அதுக்கு சில பயன்களையும் சொல்றாரு. என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னு பாருங்க. காயகற்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காமமிகை குறைசனமான், கண்ணு நல்லா தெரியும். ஏன்? உங்க உயிர் சக்தி அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய கண்மணிகள் நல்லாதானே இயங்கும்.
எந்த காமம் குறைஞ்சு போயிடும்? இந்த வாழ்க்கையில நாம அனுபவத்துல இருந்த இந்த மோகங்கள் எல்லாம் குறைந்து போய்விடும். ஆனா இறையோடு இணைகின்ற அந்த இது இருக்கு பாருங்க, இறையும் தானும் ஒன்றாக நிற்கின்ற பொழுது அதுக்கு வேற எந்த தேவையுமே வரல. அதனால ஆட்டோமேட்டிக்கா அது குறைந்து போயிடும். குடும்பத்துல இருந்தா கூட நல்ல யோகிக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இனிமை, அன்பு, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இறை குணங்கள் வெளிப்படும். கடமை உணர்வும் தெய்வ உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். அவங்க கடமைகளை அவங்க உணர்ந்து செய்வாங்க. அதே நேரத்துல தான் இறையோடு இருக்கிற அந்த நினைவோட எப்பவுமே இருப்பாங்க. அதே போல இந்த ஆற்றல் பெருக பெருக உங்களுக்குள்ள இருக்க குடல் புண்ணு, மூல நோய், உடம்பு வெயிட்டா இருந்தா குறையும், கம்மியா இருந்தா தேவையான அளவுக்கு சதை போடும், ரத்த பித்தம் போயிடும், கடும் மலக்கட்டி, இதெல்லாம் இந்த பயிற்சியே நமக்கு அப்படியே வடிவமைச்சாங்க மகரிஷி. காயகல்ப பயிற்சியை நினைக்க நினைக்க அவ்வளவு ஆனந்தம் தரும். அந்த குதத்தசைகளை இறுக்கி நம்முடைய முதுமையை தவிர்ப்பதற்காக ஒரு பயிற்சி நமக்கு. நரம்பூக்கம் பாருங்க, அந்த ஸ்பிண்டர் மசில்ஸ நாம டைட் பண்ணுறது போது லூஸா இருந்தா நம்முடைய ஏஜிங் ப்ராசஸ்ல இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நல்லா பண்ண 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 அப்படி இருந்தா கூட அது மீண்டும் டைட் ஆகும். அப்ப நாம மீண்டும் அந்த நிலையை பெறுகிறோம். பயிற்சியிலேயே செய்து காட்டுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தையும் ஒன்னொன்னையும் நுணுக்கமாக கொடுத்து பாருங்க, ஒரு அழகான பயிற்சியை யோகமாக்கி அதன் மூலம் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு மகர்ஷி கொடுத்தாங்க. காய கற்பம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குருவெளியே செய்ய செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறையலும் ஊற்றெடுக்கும், மாயமெனும் வித்து அமுத ரசமாய் மாறி. அமுத ரசம்னா மாணிக்கம், ஒளி வீசக்கூடிய திறன் படைத்ததாக அந்த நிலைக்கு நீங்க வந்துட்ட உடனே பாருங்க, அப்படியே மேல ஒருத்தர் அப்படி போட்டோ எடுத்தா அவங்கள சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டம் விழுது பாருங்க. அந்த நிலைக்கு அந்த வித்து தூய்மை அடைந்து விட்டது. அதான் ஒளி உடம்பு. மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். அப்ப அதற்கு பிறகு அவனுக்கு மரணம் என்பது சாத்தியமே இல்லை. ஏன்? செல்கள் அழியாத்தன்மையை பெற்றுவிட்டது. தான் விரும்புகிற பொழுது உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நிறுத்திக்கூடிய திறன் வந்துடுச்சு. எந்த சுத்த வெளியிலிருந்து எவ்வளவு சுத்தமாக புறப்பட்டதோ இந்த உயிர்த்துகள் அதே அளவுக்கு சுத்தமாகிவிட்டது. அது பிரபஞ்சத்தோடு தன்னுடைய இணைப்பை வலுப்படுத்தி கொண்டு விட்டது. எங்கு இணைய வேண்டுமோ அங்கு இணைந்தது. யோகம் நிறைவு பெற்றது. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு உரையாக ஆழ்ந்த பல செய்திகளை, பல ஞானிகளுடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நம் மனதிலே ஐயா அவர்கள் பதிவித்து கடைசியாக இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்த பொழுதும் அதை செய்வதற்கு நேரமில்லாமல் நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையையும் ஐயா அவர்கள் எடுத்துரைத்து இன்றைய தினத்தினுடைய நோக்கத்தை மிகச் சிறப்பாக ஐயா அவர்களுடைய உரையில் நிறைவு செய்திருக்கின்றார்கள். இவ்வளவு தூரம் இத்தனை மகான்கள், இத்தனை யோகிகள், ஞானிகள் அனைவருடைய செயல்பாடுகளும் எதற்காக என்று பார்த்தால், இந்த யோக பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து அந்த உச்ச நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை 3 பேராசிரியர் பெருமக்களும் தங்களுக்கே உரிய அந்த தெய்வீக பாணியிலே நமக்கெல்லாம் அழுத்தம் திருத்தமாக உடலே இறை, உயிரே இறை, மனமே இறை, இந்த 3ஐயும் செம்மைப்படுத்துவதற்கான பயிற்சிகளினுடைய மேன்மையை, உயர்வை, இதற்கு மேல்
எவ்வாறு சொல்ல முடியும் என்கின்ற அளவிற்கு நம்மிடையே உணர்த்தி இருக்கின்றார்கள். இந்த புனிதமான நல்ல தினத்தில அந்த பதிவை பெற்ற நாம் அனைவரும் தொடர்ந்து அந்த யோக பயிற்சிகளிலே ஈடுபட்டு இணைந்து அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு பேராசிரியர் பெருமக்களை நாம் வாழ்த்தி மகிழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். உடல் யோகம் என்கின்ற தலைப்பிலே ஒரு ஆழ்ந்த உரையாற்றிய பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மன யோகம் என்கின்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றிய பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறுதியாக உயிர் யோகம் என்கின்ற தலைப்பிலே அனைத்துக்கும் சாரமாக அந்த இறையுணர்வை உணர்வதற்கான நம்முடைய நோக்கத்தை விளக்கி பயிற்சியின் மேன்மையை சிறப்பாக உணர்த்திய பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்களாகிய நாம் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு குரு காணிக்கையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் இன்ன பிற இறைகளை துன்பங்களிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித தெய்வங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் திருமண நாள் கண்டுள்ள அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் காண்டுள்ள குழந்தை செல்வம் ராம் அவர்கள் வாழ்க வளமுடன். குழந்தை செல்வம் நவேத யாழினி அவர்கள் வாழ்க வளமுடன். நன்கொடை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.